இன்னைக்கு போலீஸே வந்து கூலிப்படை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதான் கட்ட பஞ்சாயத்து, நீங்க என்ன பேசுறீங்களோ பண்ணுங்க, ஒரு கமிஷன் வாங்குங்க, கட்டிங் வாங்குங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு ரூபா வந்துடணுங்கிற கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்துல வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மக்களும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அமைஞ்சிருக்குது. அதை பார்த்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தாங்கிக்க முடியல. ஐயோ இவங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நமக்கு கேக் வாக்கா இருக்கும், திருப்பி வழக்கம் போல 40 சீட்டு ஜெயிச்சோம், 200 தொகுதிகள் ஜெயிப்போன்னு இரு மாப்போட சுத்திக்கிட்டு இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த இடத்துலையும் அவர் 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போன்னு வாயை கூட அவர் திறக்க முடியல அவரால். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது பர்சனலாக நம்மளுடைய ஆட்சி மேலே இருக்கக்கூடிய லட்சணம் என்ன. அவங்களுக்கு இருந்த ஒரே ட்ரம்ப் கார்டு இவங்க 2 பேரும் சேராமல் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து ஓட்டுகள் வந்து சிதறும், வாக்குகள் சிதறும், வழக்கம் போல் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற கனவுகளில் இருந்தாங்க.